அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு. இன்று நான் உங்களோட ஒரு சிறப்பு துஆவை பகிர போறேன். இந்த துஆ சாதாரண துஆ இல்ல. இதை இன்று 500 முறை சொல்லுங்க. அல்லாவின் கருணை உங்கள வாழ்க்கையையே மாற்றிவிடும். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஒருவருக்கு மனவேதனை, ஒருவருக்கு பணப்பிரச்சனை, ஒருவருக்கு உடல் நலம், ஒருவருக்கு குடும்பத்தில சண்டை, அல்லது ஏதோ மனசுக்குள்ளா சும்மா சொல்ல முடியாத வலி. ஆனா அல்லாஹ் ஒருத்தனால்தான் நம்ம கஷ்டம் தீரும். இன்று நீங்கள் ஓத வேண்டிய துஆ, யா ரஹ்மானு யா ரஹீம். அதாவது, அருள் மிகுதியானவனே, கருணை மிகுதியானவனே. இந்த 2 பெயர்களும் அல்லாவின் மிக பெரிய சிறப்பு பெயர்கள். அதை 500 முறை சொல்லும்போது அல்லாஹ் உங்க எக்ஸ்பிரஸ் நிம்மதியாக மாற்றி விடுவான். இந்த துஆவை எப்படி சொல்லணும்? நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். முதல்ல பிஸ்மில்லா சொல்லுங்க. நேராக உட்காருங்க. கண்களை மூடிக்கிட்டு ஆழமா மூச்சு விடுங்க. மெதுவா அல்லாஹ்வை நினைத்து இதை சொல்லுங்க. யா ரஹ்மானு யா ரஹீம் 500 முறை. உங்க கஷ்டம், உங்க பயம், உங்க இதய வேதனை அல்லாஹ்விடம் ஒப்படைச்ச மாதிரி சொல்லுங்க. எல்லாம் நினைப்போம் இந்த ஓதினா என்ன பயன்கள் என்று. இந்த துஆவை நீங்கள் 500 முறை சொன்னா உங்கள் மனசுக்கு நிம்மதி வரும், பயம் போகும். உங்க பணப்பிரச்சனைகள் உங்களுக்கு வழி தேடி வரும். வீட்டுக்குள்ள சண்டைகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். நோயால் வாடுகிறவர்களுக்கு சுகம் வரும். குழந்தை வேண்டி காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல செய்தி வரும். துஆவுக்கான கதவுகள் எல்லாம் திறந்து விடும். இந்த 2 பெயரில் அல்லாவின் மிக பெரிய ரஹ்மத் இருக்கு. நம்ப என்ன ஹஜத்தை நினைத்து ஒதுரமோ அது அல்லாஹு தஆலா நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ். சுபஹானல்லாஹ், யா அல்லாஹ். இதை கேட்கும் சகோதரன் சகோதரிக்குள்ள என்ன கஷ்டம் இருக்குதோ, என்ன வலி இருக்கு, என்ன ஆசை இருக்கு, அதை முழுசா நீங்க நிறைவேற்றுங்க. அவர்கள இதயத்தை நிம்மதி தாரு அங்க. அவர்கள வாழ்க்கையில ரஹ்மத் ஊற்றுங்க. அவர்கள வீடுகள்ல பாக்கியம் தாருருங்க. ஆமீன் யா ரஹ்மானு யா ரஹீம். இன்று இந்த துஆவை 500 முறை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா உணருவீங்க. இன்னும் நல்ல துஆகளும் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்துஹு. நண்பர்களே, உங்க மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் மனிதர்களிடம் போய்தான் சொல்ல வேண்டியது இல்லை. அல்லாஹ்வை நோக்கி ஒரு முறை அழுதுகிட்டே துஆ பண்ணி பாருங்க. அல்லாஹ் உங்களை விட்டுவிட மாட்டான். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். நீங்க அவனிடம் ஒரு படி சென்றா அவன் உங்க பக்கம் உதவி கைகளை நீட்டுவான்.